சில கற்கள் பார்ப்பதற்கு அழகில்லாமல் இருக்கும். ஆனா எந்த கல்லுக்குள்ளும் ஒற்றை பொன் இருக்குது. அதை பார்க்க தெரிந்தா மட்டும்தான். ஒரு சிறுவன் பெயர் ராஜ் தினமும் ஒரு மலைக்கு வந்து நின்றுட்டு இருந்தான். முதியவர் கேட்கிறார், எதற்காக தினமும் நீங்க வர்ற? இந்த கல்லை பார்த்து என்ன செய்யற? ராஜ் சொல்றான், முயற்சி செய்தால் எதையும் அழகாக்கலாம். இந்த கல்லை கொண்டு அதையே நிரூபிக்கிறேன். அவன் ஆரம்பித்தான். நாள்தோறும் செதுக்கினான், தூசியை துடைத்தான், வடிவம் கொடுத்தான். மழை வந்தாலும் வெயில் எரித்தாலும் அவன் விடல. அவன் நம்பிக்கையையும் அவன் முயற்சியையும். மாதங்கள் கழிந்தது. அந்த கசடசட கல் ஒரு அழகான சிற்பமாக மாறிவிட்டது. முதியவர் ஆச்சரியமாய் கேட்டார், இது நாம பார்த்த அதே கல்லா? ராஜ் மெதுவாக சிரிச்சு சொன்னா, ஆம் தாட்டா, கல்ல பொன்னாக்குனது நான் இல்ல, முயற்சிதான். ஒவ்வொரு கல்லுக்குள்ளும் ஒரு பொன் இருக்குது. அதை வெளியே எடுப்பது நம்ம கையில். முதியவர் மெதுவாக கேட்டார், அப்படின்னா நம்முள்ளும் அந்த பொன் இருக்கா? ராஜ் சொன்னான், ஒவ்வொருவனுள்ளும் ஒரு சிற்பி இருக்கிறான். முன்னேறு, முயற்சி செய், உன்னுள் இருக்கும் பொன்னை கண்டுபிடித்துக்கோ.